ஐயா வணக்கம். இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நீங்க நல்லத தேடக்கூடிய நபரா இருக்கீங்க. அதனால தான் தொடர்ந்து நம்ம பதிவுகள பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அதுதான் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்றேன். அதிர்வலைகள நம்பணும். நம்மள நோக்கி வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் எதுக்கான சிம்ப்டம் தெரியுது, எத நோக்கி நம்ம போறோம், என்ன சிந்தனைகள் நம்ம மனசுல ஓடுதுன்றத பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்காலம் அமையப்போகுது அப்படின்றதுல நம்ம தெளிவா இருந்துக்கணும். ஏன்னா, இந்த பதிவுகள நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்புகளும், அதற்கான நேரத்தையும் நீங்க ஒதுக்குறதே என்ன பொறுத்தளவுக்கு நீங்க முன்னேறதுக்காக, உங்க லைஃப்‌க்காக நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரகட்டம், காலகட்டம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகையால தொடர்ந்து ஆதரவு குடுத்துக் கொண்டிருக்கும் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கங்கள். சரிங்களா? இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவு. நீங்க குடுத்த அன்பும், ஆதரவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கிட்டத்தட்ட 1,000,000 சந்தாதாரர்கள தாண்டிட்டோம். தாண்டி வீரநடை, வெற்றி நடை போட்டுட்டு இருக்கோம்னா, எல்லாத்துக்கும் உங்களுடைய அன்பும், ஆதரவும் தான் காரணம். அதேபோல இந்த மூலிகை சாம்பிராணி மூலமாவும் நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க, ஆதரவு குடுக்குறீங்கன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்குன நபர்களே திரும்ப திரும்ப வாங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ண மாரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. வாங்கி வாட்டி போடும்போதுன்னு ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷனும் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எதை எதிர்பார்த்து குடுத்தோமோ, அது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இந்த சாம்பிராணி புதுசா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் அனைவரும், இந்த வாட்ஸ்அப் நம்பர் தயவு செஞ்சு கரெக்ட்டா சேவ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஒரு நம்பர் மாத்தி சேவ் பண்ணீங்கனாலும், வேற யாருக்காவது மெசேஜ் போயிருது. அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. தயவு செஞ்சு யாரையும் நம்பர் தப்பா சேவ் பண்ணி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிங்களா? தெளிவா பார்த்துக்கோங்க. 9345397967 சரிங்களா? இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆகவே இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான முழுமையான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யார் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பதிவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஐயா இந்த சூப்பர் சாட் மூலமா நமக்கு ரூ. 40 ஒரு நம்பர் ரூ. 40 ஒரு நபர் அனுப்பியிருந்தீங்க. அவர் பேர் எதுன்னு மென்ஷன் பண்ணல. வெல்கம் அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருந்தது. நான் கூட பேர் கேட்டிருந்தேன். நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல நீங்க அந்த ரூ. 40 அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி நீங்க அனுப்புனதுக்கு. ஆனா தயவு செஞ்சு பணம் யாரும் அனுப்பாதீங்க. சரிங்களா? நீங்க நம்ம பதிவை பார்க்கக்கூடிய அந்த நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, டைம் ஒதுக்கி, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பணம் யாரும் அனுப்ப வேண்டாம். சரிங்களா? நீங்க நம்ம பதிவை கேட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லது கொண்டு வந்தாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாரும் பணத்தை போட்டு இங்கே அனுப்பிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஐயா வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பதிவை பார்க்கறதுக்காக நேரம் ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கே நான் எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது. இதுக்கு எதுக்கு நீங்கள் பணம் வேறு அனுப்புகிறீங்க? அதுக்கு தான் நான் உங்களை அந்த சூப்பர் தேங்க்ஸில் அனுப்பியிருந்த நண்பர்களுக்கும் நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் பணம் அனுப்பியதுக்கு நன்றி. நம்ம பதிவை பார்த்து அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் அனுப்புனீங்க. பட் ஆனால் இதை பார்த்துட்டு தொடர்ந்து யாரும் பேமெண்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பதிவை மட்டும் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நல்லது கொண்டு வந்தீங்கனாலே போதும். இந்த மூலிகை சாம்பிராணி கூட நம்ம என்ன சொன்னோம், விருப்பப்படுறவங்க தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம். யாரும் கட்டாயமாக வாங்குங்க, நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மாறிடும், உடனே பணக்காரன் ஆயிடுவீங்க, கோடீஸ்வரன், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இந்த மூலிகை சாம்பிராணி சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணது. வாங்கினவங்க நல்ல மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்கன்றதும் நான் சொன்னேன். நிறைய பேர் ரிவ்யூ அனுப்புனதும் நான் லைவ்லேயே காட்டினேன். ஆகையால் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அனைத்து பொருட்களும் உங்களுடைய நல்லதுக்காக தான். எதிர்காலத்தை நம்ம பதிவை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நேரத்தை ஒதுக்கி அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதற்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்க, இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதிவை நம்ம கொடுத்தாவே நிறையா ரெஸ்பான்ஸ் சேர்ந்துடும். சரிங்களா? ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்காலத்திற்கான தேடலை அதிகமாக கொண்ட நபர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதம், ஜூலை மாதத்தில் தான் இருக்கும். ஜூலை மாதத்தில் 28ஆம் தேதியிலேருந்து
சரிங்களா? செவ்வாய் பயிற்சி இதுதான் பல மாற்றத்தை கொண்டு வர இருக்குது. என்னங்க ஒவ்வொரு வாட்டமும் அந்த மாற்றம் வருது, இந்த மாற்றம் வருது. ஆனால் என் லைஃப்பில் படாத பாடு பட்டுட்டு இருக்கிறமேன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏன் படாத பாடு பட்டீங்க, அதற்கான காரணம் என்ன, இனி எப்படி லைஃப் மாறப்போகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசி மற்றும் லக்னத்துக்கு அதிபதி. உங்களுக்கான அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர இருக்கார். சரிங்களா? லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்றாரு அப்படின்னாவே மாற்றத்தை காணக்கூடிய நேரம். கடந்த 3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்ச நிலையில் இருப்பது கேது பகவானோட இருந்தார். இதனால் ஏராளமான ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். மனதளவில் குழப்பங்கள், மைண்ட் டிப்ரெஷன் இது எல்லாமே இருந்திருக்கும். இது எல்லாமே நீங்கள் லைஃப்பில் பார்த்த விஷயங்களாக தான் இருக்கும். கடந்த காலகட்டம் இதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கூட மனதளவில் அழுத்தங்கள் நிச்சயமாக இருக்கும். தலை மேலே எதையோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம சில பதிவுகளிலே தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். கோபம் வருந்தான், முன்கோபம் இருக்கும் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்க தான் எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நடிக்க தெரியாத நபர்கள். நடிக்க தெரியாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடிப்பு வராது. எது உண்மையோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க தான் அவங்க. இதனால தான் பெரும்பாலும் அதிகமான எதிரிகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. எதிரிகள்னா இவங்களை மற்றவங்களை எதிரியாக பார்க்க மாட்டாங்க, ஆனால் இவங்களை மற்றவங்க எதிரியாக பார்ப்பாங்க. சரிங்களா? இவங்க யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவர்கள் இவர்களை எதிரியாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள், பேச்சுகள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். வேலை செய்கிற இடம், ஏன் சொந்த பந்தத்திலே கூட முரண்பாடுகள் நிறையா இருக்கும். ஒரு விஷயம் இதுதான் நியாயம், தான் நேர்மைன்னு அப்படி நேரில் அப்படியே டக்குன்னு பேசக்கூடிய நபர்கள். யார் முன்னாடி இருக்காங்க, யார் இது அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எது உண்மையோ அதை கரெக்டாக பேசிடுவாங்க. இதனாலேயே பல இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும், உறவுகளின் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும், நண்பர்களாக இருந்தால் மோதல்கள் வந்திருக்கும். இது போன்ற பல விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கான வாழ்க்கை முறைன்னு கொஞ்சம் எடுத்தோம்னா கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. எல்லா நேரத்துலையும் ஆக்ரோஷம், கோபம் கை கொடுக்காது. எந்த இடத்துல நம்ம கோபத்தை காட்டணுமோ அந்த இடத்துல நிச்சயமாக கோபத்தை காட்டணும். பெரும்பாலான இடங்களில் நாம் அமைதியுடன் மாற்றத்தை எதிர்நோக்கி போகிறது தான் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெரியும், இப்போ நான் எதை மாற்றிக்கணும்னு சொல்கிறேனோ அதெல்லாம் மாற்றாமல் இருந்தனால வந்த ப்ராப்ளம் என்னன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதே போல் மகிழ்ச்சி, பணம், லாபம் ஆகியவற்றை குறிக்கும் 11வது இடத்துல தான் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். சரிங்களா? மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நேரம். அடுத்த 48 நாட்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரே ஒரு பழமொழியை வச்சு தான் நீங்கள் இந்த 48 நாட்களையும் பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்பில் முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல்ல ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்து வச்சு விருச்சிக ராசிக்காரர்கள் முதல்ல உங்கள் லைஃப்பில் கடந்த 1 வருடமாக மகிழ்ச்சியை தந்த விஷயங்கள் என்ன, இந்த பக்கம் கவலைகளை கொடுத்த விஷயங்கள் என்ன, இந்த பக்கம் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான நபர் யார், இந்த பக்கம் கவலைக்கு இந்த கவலை ஏற்படுத்தின விஷயங்கள் எழுதியிருப்பீங்களா, அதில் அதற்கு காரணமான நபர் யார். சரிங்களா? இந்த விஷயத்தை கொஞ்சம் எழுதுங்க. இதை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். ஏன் இந்த முறையை நான் சொல்கிறேன்னா, தெளிவாக சொல்கிறேன், இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா சுயஜாதகங்கள் இருக்கும். அந்த சுயஜாதகம்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. எல்லாருடைய சுயஜாதகமும் இப்போ என் கையில் இல்லை. இந்த பதிவை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். திருச்சியிலேருந்தும் பார்ப்பீங்க, திருப்பூர்லேருந்தும் பார்ப்பீங்க, இதே கேரளாவிலேருந்து பார்ப்பாங்க, சுவிட்சர்லாந்துலேருந்து பார்ப்பாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்ப்பாங்க, கனடாலேருந்து, எல்லா நாடும் உலகம் முழுவதும் இந்த பதிவை பார்ப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பதிவில் உலகத்தில் இருக்கிற எல்லா மூல முடுக்கிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த பதிவை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக எல்லாருக்குமே நல்லதை கொடுக்கறதா தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் வழிமுறை, இந்த நேரத்தில் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து இந்த பக்கம் நல்ல உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த விஷயங்கள் கடந்த 1 வருடமாக, இந்த பக்கம் கவலையை கொடுத்த விஷயங்கள் இந்த 1 வருடமாக அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அதற்கு காரணமான நபர்கள் பேரையும் பக்கத்தில் எழுதிடுங்க. சரிங்களா? எழுதிட்டு இப்போ 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ஒரே நபர் பேர் அதிகமாக வருதுன்னா இவர்களால் மகிழ்ச்சியும் கிடச்சிது, இவர்களால்
கவலைகளும் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக ஒரு பேர் வருதுன்னா அந்த பேர் கொண்ட நபர்களுடன் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் அதிகமாக இன்வால்வ் ஆன நபர் அவராக தான் இருப்பார். சரிங்களா? அப்போ அந்த நபர்களுடைய அதிர்வலைகளை பொறுத்தும் உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நபர் நல்ல பாசிட்டிவான நபர், நல்லதை எதிர்நோக்கி போகக்கூடிய நபர், முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய நபர் அப்படின்னு இருந்திருந்தா, ஏன்னா யாருக்காக இருந்தாலும் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எப்பேற்பட்ட உறவுகளுக்கும் வரத்தான் செய்யும். வராத உறவுகளே கிடையாது. வரும், சரியாகும், வரும், சரியாகும். 100% யாராலையும் வாழ்ந்து முடிக்கிற வரைக்குமே சண்டை போடாமல் எந்த உறவுகளாலையும் இருக்கும். நண்பர்களுக்குள்ளேயும் சண்டை வரும் தான், கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை வரும் தான், சொந்த பந்தங்களுக்குள்ளே எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது சேரக்கூடிய விஷயம். சண்டை வர்றது பெருசு இல்லை. ஆனால் வந்தாலும் மீண்டும் அவர்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் அவங்க கூட பேசாமல் அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நமக்கான நபர் அவங்க, நமக்கான நண்பர் அவங்க, நமக்கான சொந்தம் அவங்க, நமக்கான அண்ணா அவங்க, நமக்கான அக்கா அவங்க அப்படின்ற மாதிரி எப்போ உங்களுக்கு மைண்டில் தோணுது அப்படின்னா, அவங்க உங்கள் மேலேயே தப்பு இருந்தாலும் அவங்கக்கிட்ட திரும்ப நீங்கள் போய் பேசுனா அவர்களை உங்களால் ஒதுக்கி வைக்க முடியாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலா படி எந்த நபர் உங்கள் லைஃப்பில் அதிகமாக உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏங்க என்ன நம்மளை விட்டுட்டு ஏங்க எங்கள் கூட இருக்கிறவங்கள பார்க்கணும்? ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்களை பொறுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்க. கணவனுடைய சுயஜாதகப்படி அந்த கணவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல யோகங்கள் இருக்குது, நல்ல தசாபுத்தி இருக்குது, நல்ல இப்போ முன்னேற்ற காலமாக இருக்குது, நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே அந்த ஜாதகத்துக்காரருக்கு இருக்குன்னு வைங்க. ஒருவேளை அவருடைய மனைவிக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு சுயஜாதகம் இருக்குது, மனைவிக்கும் ஒரு சுயஜாதகம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ மனைவிக்கு நேரம் சரியில்லை, அவங்களுக்கு அவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்கக்கிட்ட சண்டை பண்ணிட்டு, பிரச்சனை பண்ணிட்டு, சந்தேகப்பட்டு இப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய மனைவியாக இருந்தாங்கன்னா, அப்போ எப்படி அந்த கணவருக்கு அவர் ஜாதகப்படி இருக்கக்கூடிய நல்ல பலன்களை எப்படி முழுமையாக அனுபவிக்க முடியும்? ஏதோ ஒரு குடைச்சல் வந்துக்கிட்டே தானே இருக்கும் மனைவியால். அப்போ அவரால் அந்த நிம்மதின்ற பலனை பெற முடியாமல் போயிடுது. இதனால தான் நம்ம சொல்கிறோம், எந்த நபராக இருந்தாலும் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய உங்கள் கூட யாருக்கிட்ட அதிக கான்டாக்டில் இருக்கீங்களோ அவர்களுடைய வைப்ரேஷனை பொறுத்தும் நமக்கு மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் யார்கிட்டையும் பழகாமல் இருங்கன்னெலாம் சொல்லவே கூடாது. சரிங்களா? அப்போ எல்லோரும் இங்கே நமக்கான நபர்களாக இருக்காங்களான்ற கேள்வியும் வரும். இது எல்லாமே இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? அதே போல் இதில் எதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும், நம்ம பக்கம் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசீலனை பண்ண